ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கக்கூடிய புதினா டீ செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போது கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ தட் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எனி பிராண்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5-6 மின்ட் லீவ்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடணும். இது பாதியாகவே வற்றிடும். அது வற்றினதுக்கப்புறமா அந்த அரோமாலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு டம்ளர் சின்ன டம்ளர் அளவுக்கு காய்ச்சாத பால் எடுத்து இதோட கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு பாலை கலந்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஃப்ளேமை மீடியமில் வச்சு நல்லா பாலை காய வச்சுக்கோங்க. இது நான் ஒரு ஆளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட டீ ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக அதை டீ சாப்பிட ஆரம்பிக்கலாம். எப்போல்லாம் உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இல்லைனா ஹெட்டேக்காக இருக்குது, இந்த மாதிரிலாம் ஒரு ஃபீல் இருக்கும்போது நம்ம புதினா டீ ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ரெஃப்ரெஷிங் இருக்கும். அந்த புதினாவோட ஸ்மெல்லே ரொம்ப நம்மளுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.